அதுக்கப்புறம் யுக்தேஸ்வரையா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் யுக்தேஸ்வரையா என்ன ஆனார், பரமஹம்ச யோகானந்தர் அதுக்கப்புறம் அவருடைய டிப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். யுக்தேஸ்வர் குருஜி 3வது நாள் திரும்ப வந்தார் இயேசுநாதர்னு உலகம் முழுக்க தெரியும். 3வது நாள் இந்த மகான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி எங்கே போயிட்டு வந்தார், அண்ட் 3வது நாள் ஏன் வராரு, ஏன் 4வது நாள் வரல, ஏன் 2வது நாள் வரல, ஏன் ஃபஸ்ட் நாளே வரலையே? அப்போ இந்த 3வது நாளுக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ பவர்? ஷிரடி சாய்பாபா, போகர், திருமூலர், அப்புறம் இயேசுநாதர், இவங்கெல்லாம் ஏன் இந்த 3வது ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க? 3வது ரூல் 3rd டே அண்ட் எங்கே போயிட்டு வராங்க? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் கண்டினியூட்டி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஐயா 3வது நாள் வந்தேன், 3rd டே வந்தேன். வந்து இது மாதிரி நான் சொல்ல போகிறேன்றதை முன்னாடியே சொல்லலை. அவருடைய உடலை எரிச்சிருவாங்க. சமாதினா அவரோட சமாதி டிஃப்ரெண்ட்டு, சேம் ஆஸ் எங்கள் அப்பா மாதிரி. உடலை எரித்து காசியில் கரைச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி சமாதி இது. ஏன்னா அவருக்கு உடலோடு இருக்கிறது பிடிக்காது, உடலை டெஸ்ட்ராய் பண்ணணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு பரமஹம்ச யோகானந்தர் ஷாட்டர் ஆகிடுவார், அழுதுருவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்பேற்பட்ட குருவே எனக்கு இல்லையே. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி குருன்னா என்ன, ஒரு குருன்னா என்ன? ஒரு குருன்றது இந்த ஒரு ஜென்மத்தை மட்டும் இல்லை, பல ஜென்மங்கள் ஆத்ம தொடர்போடு இருக்கிறவன் தான் குரு. அந்த ஆன்மீக குரு சொல்கிறேன், வாழ்க்கைக்கே ஆன்மீக குரு ஆத்ம தொடர்போடு இருக்கிறவன். அவ்வளோ பவர்ஃபுல் குருன்ற ஒரு வார்த்தையே. அப்பேற்பட்ட அந்த குரு மரணம்ன்றது அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஆத்மாவோட போயிட்டு ஜீவன் முக்தி அடைஞ்ச பிறகு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை கைட் பண்ணுறது அவங்க தான். இன்றைக்கி என்ன கைட் பண்ணுறது எங்கள் அப்பா எப்படியோ, நாகின் மாஸ்டர் என்னுடைய குரு, அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் கைட் பண்ணுறதுக்கு கூட குருக்கு சரண்டர் ஆகணும். சரண்டர்னால் குருன்னு நினச்சா கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், யுக்தேஸ்வரையா அதை தான் தெளிவாக சொல்லுவார். பரமஹம்ச யோகானந்தா முகுந்தான்றவர், பரமஹம்ச யோகானந்தா இன்றைக்கி ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இந்த உலகம் முழுக்க நம்ம பேசுகிறோன்னா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ சரண்டர் ஆகிருப்பாருங்க. குரு நினச்சபடி சிஷ்யன் இருக்கணும் தவிர சிஷ்யன் நினச்சபடி குரு இருக்கக்கூடாது. சிஷ்யன் நினச்சபடி தான் இந்த காலத்தில் எல்லா குருவும் இருக்கிறாங்க. ஏன்னா காசு இல்லை. அது மாதிரி நான் இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் குருவே கிடையாது. எங்கள் அப்பாவை ஹானர் பண்ணுறதுனால அவர் சொன்ன கோட்பாடுகள், அவர் சொன்ன ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, உடல் க்ளீன்லினஸ்ஸு, எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரூவன் பண்ணி உங்களிடம் நான் சேர்க்கிறேன். இப்போது இந்த குரு அப்படின்றது என்ன ஏது அப்படின்னு பார்த்தா, குரு அப்படின்றதே ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் பல 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். உண்மை என்னென்னா, அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 3-4 விதமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவார். அப்படி தான் யுக்தேஸ்வரையா பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கன்வே பண்ணார். இந்த உடல் பற்றி, லைஃப் பற்றி, ஆன்மீகத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அவர் கன்வே பண்ணார். ஸோ அந்த பரமஹம்ச யோகானந்தருடைய ஒரு ஸ்டேஜ் மேலே போகணுன்னா யுக்தேஸ்வரையா போகணும். யுக்தேஸ்வரையா போயிட்ட பிறகு ரொம்ப நொந்து போய் டிப்ரெஷன் போயிட்டு ஒவ்வொரு கண்ணீர் டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கார். என்ன பண்ணணும்னு தெரியல. ராத்திரி 12 மணி ஆகுது. ஃபுல்லு டோர்ஸு எல்லாமே மூடி தான் இருக்குது. இவர் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்படியே துண்டு மேலே எதுவும் போடல, கீழே மட்டும் காவி கட்டியிருக்காரு. அழுதுகிட்டே அப்படியே ஒரு டிப்ரெஷனில் அப்படியே இருக்கார். ஏதோ ஒரு மாதிரி ஆகுது பரமஹம்ச யோகானந்தருக்கு. என்னன்னு அவர் சொல்ல தெரியல. ஏதோ ஒரு சிக்னல் இழுக்குது. இது ஒரு மாதிரி ஒரு பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ஸ்டேட்டில் இருக்கார். மயக்கம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் சரீரம் ஒரு மாதிரி ஏதோ மேக்னெட் இழுக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. உட்காந்துட்டு டக்குன்னு ஒரு இப்போ சொல்லும்போதே எனக்கு இந்த ஃபிங்கர்ஸில் காஸ்மிக் ரிசீவ் ஆகுதுங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது தெரில. அதெல்லாமே ஒரு கிரியா டெக்னிக்ஸ் தான். கிரியா செய்கிற மகான்களுக்கு தெரியும். லைக் சச்சஸ் ரஜினிகாந்த் ஐயா ஆகட்டும்,
கிரியாவில் மாஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதாவது அந்த ரூமில் எப்படி அவர் வந்திருக்காருன்னு சொல்கிறேன் பாருங்கள். பாபாஜி வந்து எப்போவுமே தண்டர்ஸ் அண்ட் தின் ஏரில் வருவார். யுக்தேஸ்வர் எப்படி திரும்ப வந்தார், ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீஜெனரேட் பண்ணி ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் அப்படியே. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆடியன்ஸ்க்குன்னு நான் யோசிக்கும் போது ஸ்பான்டேனியஸாக ரியலாக வந்து அங்கே நடந்த சீனை நீங்கள் உங்களுக்கு விஷுவலாக எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டம்ஸ் வந்து அந்த இன்விசிபிள், அந்த இன்விசிபிள் ஆட்டம்ஸை மேக்ரோ பண்ணி ஒரு பாடி வந்து அப்படியே ஒரு ஃபார்மேஷன் ஜென்ரேட் பண்ணி அதில் அந்த பாடிக்கு கரண்ட் வேணும், அந்த பாடிக்கு வந்து ஹைலி சப்ளைபிள் நியூரான்ஸ் வேணும், அப்போ தான் பேச முடியும். அந்த நாதம் வேலை செய்யணுன்னா ஆக்சிஜன் வேணும், அப்போ தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட சரீரம் உடனே தயாராகி வந்துச்சு. ஷாக்கு பரமசிவானந்தருக்கு. அப்படியே இருக்கார், அப்படியே பார்க்குறாரு. யுக்தேஸ்வரையா வந்து இன்னும் முக்குந்தா அப்படின்னு ஒரு சின்ன இது. ஏன்னா ஆனந்தம் இல்லையா, முக்தி அடைஞ்சிட்டாரு யுக்தேஸ்வரையா, போயிட்டார் அந்த இதில் சக்ஸஸ் பண்ணிட்டார் இல்லையா, ஒரு ஆனந்தம் திரும்ப வர்றதில். அப்படியே பரமம் சிவானந்தா குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் ஆகிட்டார். சொல்லும்போதே வந்து ரொம்ப கண்கலங்கிற விஷயம். அப்படி யுக்தேஸ்வரையா வந்து அந்த தின் ஏரில் அப்படி பாபாஜி எப்படி வந்தாரோ, இவர் ஆட்டம்ஸ் மூலியமாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே அந்த பாடி ஃபார்ம் ஆகுது. ஃப்ளாஷில் அந்த பாடி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் அவர் முகுந்தான்னு சொன்னோன்னே இவர் காலில் விழுந்துட்டு, என்ன சுவாமி என்னது இதை நம்ப முடியல, நீங்கள் போயிட்டீங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, உண்மை தானே அப்படின்னு. ஆமாம், ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் பச்சா ஒன்றுமே கிடையாது, இது அவங்க பாஷையில் பேசிக்கிட்டு பெங்காலியில், ஒன்றுமே கிடையாது. இது இன்னும் மனுஷங்க எவ்வளோ வந்து வாழணும், எவ்வளோ விஷயங்கள் வாழ்ந்து தெரிஞ்சுக்கணும். மோக்ஷந்தான் எல்லாமே அல்டிமேட். இது எல்லாம் மாயன்றது உணரணும் மனுஷன். லைஃபே கிடையாது, கேம்டா இது. நீயே இன்னும் வளரணும் முகுந்தா அப்படின்பார். நீ இன்னும் வளரணும் முகுந்தா பரமசிவானந்தா, அந்த ஸ்டேஜுக்கு நீ போகணுன்னா. ஸோ இன்னும் நீ செய்கிற சேவைகள் நிறைய இருக்குது, இன்னும் நீ எழுத வேண்டியது நிறைய இருக்குது, மக்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, இத்தனை விஷயங்களும் நீ வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து இதெல்லாமே சொல்கிறதுக்கு இதையும் நீ எழுதணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்வார். அப்படியே முகுந்தா வந்து இது உண்மையா அப்படின்னோடனே, ஐ கேம் வித் ஓன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படின்வார். டச் மீ, ஹக் மீ, ஐ கேம் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்போ எங்கே போனீங்க அப்படின்னோடனே, இங்கே தான் கதை ரியல். ஹிரண்யலோகம் பேர்பட்ட அற்புதமான ஒரு பிளேஸ். ஹிரண்யலோகம்ன்றது ஹியூமன்ஸோடைய கான்ஷியஸ்னஸ்க்கு அப்பாற்பட்ட டைமென்ஷன். அது பூமியில் இல்லை. அது என்னுடைய ஒரு அசம்ஷன் என்னென்னா ஆண்ட்ரோமேடாவில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது நான் நினைக்கிறது. ஏன்னா வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் வந்து ஹைலி ஆஸ்ட்ரல் டைமென்ஷன்ஸ் இருக்கிற இடம். அது அற்புதமான ஒரு இடம். அப்புறம் அல்கானந்தான்னு ஒரு இடம், அது வந்து அல்டிமேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ். ரீசெண்டாக கூட சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணது. இப்படி எங்கேயோ ஒரு இந்த 2 இடத்துல தான் இருக்கணும் அந்த ஹிரண்ய லோகம். ஸோ அப்பேற்பட்ட அந்த லோகத்துக்கு ட்ராவல் பண்ணுற இன்விடேஷன் டிக்கெட் வந்து கிடச்சவனுக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா ஒன்லி யோகம் செஞ்சவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும், ட்ராவல் பண்ண முடியும், ரெடி ஆக முடியும். விட்ட உடனே ஒரே செகண்ட் அங்கே போய்டும். விட்ட உடனே ஜஸ்ட் வித்தின் ஃப்ராக்ஷன்ஸில் ஸ்டார் கேட் ஓப்பன் ஆகிடும். அந்த கேட்டில் அந்த வார்ம் ஹோலில் ட்ராவல் ஆகிடும், அந்த சோல் மூடிடும். அது யாருக்கும் ஆக்சஸ் கிடைக்காது. பிகாஸ் சோல் ட்ராவல்ன்றது இட்ஸ் த ரியல் ட்ராவல். அப்பேற்பட்ட அந்த ட்ராவலில் வந்து 18 இயர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சவன சித்தியால் தான் முடியும், அந்த யோகியால் தான் முடியும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் கிரியா யோகம்ன்றது. இது நான் செய்யும்போது அங்கே நான் போனேன்டா, அங்கே சோல்ஸ் ஃபுல் ஆத்மாக்கள் உலகம். அது அதில் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ரிஷிகள், யோகிகள், அந்த மாதிரி முனிவர்கள் இருக்கிற உலகம் டைமென்ஷன். அது எல்லாம் கிடைக்கும். சோலுக்கு தேவையான ஃபுட்டு கூட அங்கே கிடைக்கும். சோலுக்குன்னு ஒரு ஃபுட் இருக்கும், அது லைட் எனர்ஜியில் கிடைக்கும். இதெல்லாம் மாயை முகுந்தா. இன்னும் நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, மக்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ஐ கேம் வித் மை ஃப்ளஷ் அண்ட் பிளட், ஐ டோன்ட் கோ எனிவேர். எப்போவுமே நம்ம பார்த்துட்டு தான் இருப்பேன், எப்போ நீ கூப்பிட்டாலும் ஐ வில் பி அவைலபிள். ஸோ அப்பேற்பட்ட மோட்சம் அது இருக்கும், கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். திட்டினோன்னே இவர் கொஞ்சம் சந்தோஷமாயிடுவார் பரமசிவானந்தா. அப்பா, அதாவது
ஒருத்தர் நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது அன்போட திட்டு, திடீர்னு இல்லைன்னொன்னே ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன் இது. எனிதிங் அந்த அளவுக்கு லவ் இல்லை பரம சிவானந்த யுக்தேஸ்வர். அப்படி இருந்த இந்த மகான் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுருவார். நான் கண்டிப்பாக சாதனை பண்ணுறேன் சுவாமி குருஜி, குருதேவா, என்னால் முடியுன்றதை நான் இந்த குரு உங்களை வந்து நான் பெருமைப்படுத்த வைப்பேன் அப்படின்னு ஒன்று அவருக்கு யுக்தேஸ்வரையா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்போ சொல்லுவார், ஜீசஸ் கேம் தேர்ட் டே, இப்போ நான் தேர்ட் டே, ஷிர்டி சாய்பாபா தேர்ட் டே. அந்த மாதிரி இந்த தேர்ட் டேக்கு என்ன அப்படின்னா, டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டியில் அந்த கேட் அப்போ தான் ஓப்பன் ஆகும், அந்த டைமுக்கு தான் அதுவும் ஓப்பன் ஆகும். ஏசுநாதரும் அதே டைமுக்கு தான் வருவார், நைட்டு தான் வருவார். ஷிர்டி சாய்பாபாவும் ராத்திரி தான் வருவார். அவங்களுக்கு அந்த டைம் தான் ஓப்பன் ஆகும், அந்த ஸ்டார் கேட் ஓப்பன் ஆகிற டைம் அது. அந்த ஸ்டார் என்ன ஏதுன்றதுலாம் ரகசியம், அது யாருக்குமே வந்து சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டார் கேட் ஓப்பன் ஆகும்போது அந்த சோல் டெலிபோர்ட்டாக இங்கே வரும்.